தொடர்ந்து நம்மோடு களத்தில் இருந்து இணைக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், தற்போது அங்கு சூழல் எப்படி இருக்கு? காவல்துறையினர் எந்த அளவுக்கு குவிக்கப்பட்டிருக்காங்க செல்வகுமார்? நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று கோரி நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே உத்தரவிட்டதன் அடிப்படையில் மனுதாரர் CISF போலீசாருடன் தற்பொழுது இந்த மலைக்கு செல்லக்கூடிய அந்த பாதைக்கு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட CIF போலீசார் அவருக்கு பாதுகாப்பாக, மனுதாரருடைய பாதுகாப்பாக வந்திருக்கிறார்கள். மலைக்கு செல்லக்கூடிய அந்த பாதை முழுவதுமாக ஏற்கனவே போலீசார் தடுப்புகளை அமைத்து தென்மண்டல காவல்துறையினுடைய தலைவர் பிரேமானந்த் சின்ஹா, அதே போன்று மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற காரணத்தினால் மலைக்கு மேலே சென்று தீபத்தை, அதாவது தீபத்தூணில் தீபம் ஏற்ற முடியாது, அதற்கு அனுமதி வழங்க முடியாது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு எதிராக மேல்முறையீடும் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாளை விசாரிக்க ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த முடிவு தெரியாமல் தற்போது நாங்கள் மேலே அனுமதிக்க முடியாது என போலீசார் அந்த மனுதாரர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இரு தரப்பினரும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். மற்றவர்கள், அதாவது ஏற்கனவே இந்த பகுதியில் போராட்டம் நடத்திய போராட்டக்காரர்கள் அனைவருமே இந்த பகுதி முழுவதும் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள். மனுதாரர்களும் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலைக்கு மேலே சென்று ஏற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டுமே தான் தற்போது இந்த களத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் உயர்நீதிமன்ற அந்த CISF போலீசார் பாதுகாப்புடன் நிற்கிறார்கள். தொடர்ந்து இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. நாங்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். ஆனால் காவல்துறை தரப்பில் தொடர்ந்து அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ CISF வீரர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது காவல்துறை கிட்ட? CISF பொறுத்தளவில் அவர்கள் மனுதாரர்களுக்கு பாதுகாப்பாக சென்று அவர்கள் மலை மீது தீபத்தூணில் தீபத்தை ஏற்றிவிட்டு வர வேண்டும் என்றுதான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே அவர்கள் இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் இவர்கள் அழைத்து பாதுகாப்பாக மட்டுமே தான் வந்திருப்பார்கள். தீபத்தூணை ஏற்றுவது அல்லது அனுமதிப்பது உள்ளிட்ட முடிவுகளை எல்லாம் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள், அந்த இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் தான் முடிவு செய்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் அவர்கள் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் மேலே செல்வதற்கு, மனுதாரர்கள் மேலே சென்று அந்த தீபத்தூணில் ஏற்றுவதற்கான அனுமதி தற்போது நாங்களால் வழங்க இயலாது என காவல்துறை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று கூறி மனுதாரர் தரப்பில் தான் தொடர்ந்து அவருடைய வழக்கறிஞர்களும் மனுதாரர்களும் தொடர்ந்து காவல்துறையினர் வலியுறுத்தி வருகிறார்கள். CISF போலீசார் அவர்களுக்கு பாதுகாப்பாக அந்த பகுதியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் இவர்கள் மேலே சென்று செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்களா, இல்லை நாளை மீண்டும் வழக்கு மேல்முறையீடு மனு நீதிபதிகளிடம் ஏற்கனவே நீதிபதிகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மேல்முறையீடு மனு விசாரணைக்கு அதுக்கு பின்புதான் முடிவுகள் தெரிய வருமா என்பது போக போக தான் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.